ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யா அப்படின்னு ஒரு முக்கியமான பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தகரம் என்றால் சிறிய ஆகாசம் என்று பொருள். இப்போ அந்த சிறிய ஆகாசம் நம்முடைய உடம்புக்குள்ள இதய வெளியில் இருக்குது. இதுதான் உபனிஷத் பேசுற விஷயம். சிறிய ஆகாசம் மனித உடலுக்குள்ளே இதய வெளியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ இந்த இதய வெளியில் இருக்கிறத இந்த சாஸ்திரங்கள படிச்சு அனுபவபூர்வமா வருகின்றார்கள்ல ஞானிகள். அதாவது இந்த சாஸ்திரங்கள படிச்சு தன்னையே தான் உணர்ந்து தன்மயமான அந்த தெய்வீக தன்மைக்கு வர்றவங்களுக்கு, இதயம் அப்படின்னா எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா வெறும் பரோட்ச ஞானம் இருக்குல்ல, பரோட்ச ஞானம்னா படிப்பறிவு. அதாவது சும்மா அந்த புத்தக அறிவ வச்சுக்கிட்டு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்ட்டு அப்படியே காப்பி அடிச்சாங்கல்ல, அடிச்சான் காப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பான். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, அந்த எக்ஸாம் பேப்பர் மேல ஒரு உட்காரும். உட்கார்ந்த உடனே அவன் டப்புன்னு அந்த அடிச்சிருவான். அடிச்ச உடனே இவன் பின்னாடி காப்பி அடிக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பின்னாடி காப்பி அடிக்கிறவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஆனா அருமையா எழுதிட்டு இருந்தான். அதே அவன பார்த்து நானும் அருமையா எழுதிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அவன் பிடிச்சு அடிக்கிறானே! அப்ப பிடிச்சு அடிச்சா தான் அது சரியா வரும் போல இருக்குன்ட்டு இவனும் ஒரு பிடிச்சு டப்புன்னு அடிப்பான். ஏன்னா ஒரே மாரி இருக்கணும். காப்பி அடிச்சா ஒரே மாரி இருக்கணும்ல. அப்பதானே அவன் வாங்குற மார்க் இவன் வாங்க முடியும். அவன் 100க்கு 100 எடுக்குறான்னா, அவன பார்த்து இவன் காப்பி அடிக்கும்போது, இவனும் அதே 100க்கு 100 எடுக்கணும்னா, அந்த அடிச்சான் காப்பி. அவன் வந்த உடனே அவன் என்னடா அந்த தொந்தரவு பண்ணுது நம்மள பரீட்சை எழுத விடாமன்ட்டு அவன் அடிச்சுட்டான். இவன் காப்பி அடிக்கிறவன் எதுக்காக அவன் அடிச்சான்னே தெரியாது. இவனும் அந்த பிடிச்சு அதே மாரி அடிச்சிருவான். அப்ப இதுதான் காப்பி அடிக்கிறவங்க வேல. இப்ப நம்ம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ WhatsApp, Facebook, Instagram, Telegram எல்லாத்தையும் நம்ம மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்திருக்கீங்களா? நம்ம ஜனங்க பூரா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது பூரா அடிச்சான் காப்பி. அவன் அனுப்புறான், இவன் அனுப்புவான். இவன் அனுப்புறான், இவன் அனுப்புவான். இப்படியே வேர்ல்ட் வைட் ஸ்ப்ரெட் பண்ணும். ஆனா அது என்னதுன்னே பார்க்க மாட்டான். நல்லதா? கெட்டதா? அது உண்மையான விஷயமா? பொய்யான விஷயமா? அதெல்லாம் தெரியாது. இவன் படிச்சுட்டான், இவனுக்கு பிடிச்சு போச்சு. இவன் உடனே அவனுக்கு அனுப்புவான். இப்படிதான் இந்த வேர்ல்ட் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இப்படிதான் எல்லாருடைய மனசு விளையாடிட்டு இருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அடிச்சா காப்பி ஆட்கள்லாம் இதுக்கு லைக் பட மாட்டாங்க. சாஸ்திரத்துக்கு லைக் பட மாட்டாங்க. சாஸ்திரம் எப்படின்னா, பிராக்டிகல். அப்படியே உண்மை தன்மையை வெளிப்படுத்துறவங்க தான் இங்க தேவைப்படுவாங்க. அப்ப இதய வெளியில் அப்படின்னு பார்த்த உடனே ஞானிகளுக்கு இதயம்ங்கிறது எங்க இருக்குன்னா, உச்சந்தலையில இருக்கக்கூடிய இடம் தான் உண்மையான இதய வெளி. ஆனா இந்த புத்தகத்தை படிச்சு இதயம்னு தெரிஞ்சுக்கிட்டவன் நெஞ்சு பகுதி எடுத்துக்குவான். அப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பயிற்சி இருக்குல்ல, இந்த தகர வித்யா. அதுல நெறைய குருமார்கள் நெஞ்சு பகுதி தான் நினைச்சு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் அத பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நெஞ்சு தான் நினைச்சுக்கிட்டு அந்த இதய அருகிலே ஒரு சூட்சும இதயம் இருக்கு. இது பௌதீக இதயம், அது சூட்சும இதயம். அப்ப இங்க பௌதிக இதயத்து பக்கத்துல அது நுண்ணியதாக இருக்கு. அதுதான் இதய ஆகாசம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல தியானிக்க சொல்ற குருமார்கள் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி தான் இந்த தகர வித்யா பயிற்சி எல்லாம் பெரும்பாலான இடங்கள்ல போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா, அது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இடம். அங்க இறைவன் பிரகாசிக்க முடியாது. அங்க மனசு தான் பிரகாசிக்கும். அந்த மனசு என்ன பண்ணும்? தூய அறிவு நிலைக்கு வேணா பிரகாசிக்கலாம். அப்ப அங்க உணர்ச்சிகள கடந்து உணர்வு நிலையில அவன் செயல்படலாம். ஆனா உண்மையான இறைவன் இருப்பிடம் எங்கே அப்படின்னா, நம்முடைய உச்சந்தலையில தான். அதனால இங்க இதய ஆகாசம், இதய வெளி, ஹிருதயம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, நம்ம பாடத்திட்டத்துல இங்க பராபரம்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அது உச்சந்தலை தான். இதய வெளிங்கிறது நம்ம இருதய பகுதி கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல உபநிஷதங்கள் வகுப்புல தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதுக்கான விளக்கங்களும் குடுத்திருக்கிறோம். மணிக்கணக்குல பேசியிருக்கிறோம். ஆகவே அதை மீண்டும் இங்க பேச முடியாது. நீங்க அத வேணா பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கங்க. அப்ப இங்க என்னன்னா, அந்த இதயத்தை அணுகினால், அந்த இதய வெளியை ஒருவன் அணுகினால், அனைத்தும் சாத்தியமாகும். இங்க எல்லாம் சாத்தியம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப நிலத்தின் அடியிலே தங்கப் புதையல் ஒன்று மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த நிலத்தின் அடியிலே இருக்கின்ற தங்கப் புதையலை மறந்து, அது இருப்பது தெரியாமல், அதன் மீதே மீண்டும் மீண்டும் பலரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த புதையலை அடைவதில்லை. அதுபோலவே தினந்தோறும் அந்த இறையுலகத்திற்கு இவர்கள் செல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அதை அறிவதில்லை என்று இங்க பூடகமா பேசுது. தினந்தோறும் இறையுலகத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த இறைவனை அவர்கள் அடைவதில்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிங்க நான் தினந்தோறும் இறை உலகத்துக்கு செல்றேனா? எப்படிங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் தூக்கம். அத சொல்லப்போது. இந்த உபநிஷத்து அருமையா பேசப்போது. எப்படி நீ இறைவன அடையிற? தினந்தோறும் நீ எப்படி இறைத்தன்மைக்குள்ள போற? அப்படிங்கிறத இந்த உபநிஷத்து இனிமேல் தான் பேசப்போகுது. அப்ப இங்க இதய வெளியில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை தியானித்தால், சாதாரண ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு? எல்லாம் சாத்தியம். ஆனால், அத்தகைய ஒரு அரிதான, அரிய வழியை சாதாரண மனிதன் ஏன் நாடுவதில்லை? ஒரு சாதாரண மனிதன் ஏன் அதை நாடுவதில்லை? அறியாமைதான் காரணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் உண்மை. அப்புறம் நான் கடந்த வகுப்புல ஒரு பாடம் சொன்னேன், ஒரு கதை சொன்னேன்ல. ஒருத்தன் வந்து பிச்சைக்காரன் என்ன பண்றான்? மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுக்கிறான். உணவுக்காக பிச்சை எடுக்கிறான். ஆனா, அந்த உணவுக்காக வறுமையிலேயே வாடி வாடி பசிக்காகவே பிச்சை எடுத்து எடுத்து செத்தே போயிட்டான். உயிரையே விட்டுட்டான். ஆனா, அவன புதைப்பதற்காக அந்த மரத்தடியில ஒரு குழிய தோண்டும்போது தான், அந்த குழிக்கு அடியில 1/2 அடி குழி தோண்டுன உடனே அது அடியில ஒரு பெரிய புதையலே கிடைச்சது. அந்த புதையல் பார்த்தீங்கன்னா, பல தங்க கட்டிகள், தங்க காசுகள், வைரம், வைடூரியம் அப்படி ஒரு விலையுயர்ந்த பொருட்கள் வந்து அவன் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு கீழ 1/2 அடியில கிடைச்சிருக்கு. ஆனா, அது அவனுக்கு தெரியல பார்த்தீங்களா? எப்படி தெரியும்? தெரியாது. அவனுக்கு அந்த உட்கார்ந்திருக்கிற அடியில அந்த புதையல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பிச்சை எடுத்திருப்பானா? எடுத்திருக்க மாட்டான். ஆனா, அவனுக்கு தெரியாததுனால அவன் வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்துட்டான். அது மாதிரி இப்ப நமக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்கு. நமக்குள்ளேயே எல்லாவற்றையும் கொடுக்கின்ற புதையல் இருக்கு. ஆனா, அது தெரியல. அது தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்ம இடத்துல அந்த விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம். நம்ம இடத்துல வந்து மனம் போன போக்குல, அந்த மனத வந்து பணத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருமே வந்து நம்முடைய மனச எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறோம்? பணம்ங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்ப எல்லாருமே ஆன்மீகத்துக்கும் அதுக்கு தான் வரோம். எல்லாமே பணம். இன்றைக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, மனித சமுதாயமே பணம், பணம், பணம் அப்படின்ட்டு பணத்திற்காகவே ஓடுகின்ற கூட்டம். அந்த பணத்துக்காக ஓடுகின்ற கூட்டம் வந்து பணம் எதுலெல்லாம் கிடைக்கும்னு பாக்குது. அது பிசினஸ்ல கிடைக்குமா? இல்ல சொந்த தொழில் பண்ணா கிடைக்குமா? இல்ல ஒரு வேலைக்கு போனா கிடைக்குமான்னு பாக்குது. அப்புறம் ஆன்மீகத்துல கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஆன்மீகத்திலயும் பல யோகா சென்டர்ஸ், பல ஆன்மீக குருமார்களுடைய கோயில்களு, அப்புறம் நெறைய சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு பூரா எங்க பார்த்தாலும் ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஆர்கனைசேஷனு, அப்புறம் கோயிலு, அந்த கோயில் மூலமா வருமானம். இப்படிதான் மக்கள் வந்து பொருளாதாரத்த நோக்கி ஆன்மீகத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் பணம், பணம்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்படிதான் மனம் இருக்கு. ஏன் பணம், பணம்னு ஓடுறாங்க? மனம் அப்படி இருக்கு. மனசு பூரா பணத்துல போய் சிக்கிக்கிச்சு. அப்ப பணம், பணம் தான் ஓடுவான். ஆனா அந்த பணம் தான் வாழ்க்கையானா? இல்லை இல்லையா? நம்ம கடந்த பாடத்துல தெளிவா சொல்ட்டோம். பெரிய பணக்காரன் கூட தன்னுடைய வாழ்க்கைய காப்பாத்திக்கணும்னா, அவனுக்கு பவுன்சர்கள் தேவைப்படுறாங்க. பவுன்சர்கள் இல்லாம அவன் வாழ முடியாது. அவன் வெளிய போணும்னாலே பாதுகாப்புக்கு 10 பேர் வேண்டியதா இருக்கு. இல்லன்னா எவன் போட்டு தள்ளுவான்னு தெரியாது. நேற்றைய நியூஸ் பார்த்தீங்களா? அமெரிக்காவுல இவருக்கு ரைட் ஹேண்டா இருந்தான் இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டாங்க? சுட்டுட்டாங்க. அவன வந்து அங்க லாங்ல இருந்து ஷாட் பண்ணிட்டான். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கில அவன சுட்டு அந்த இடத்திலேயே கொன்னுட்டாங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன். அவன் அமெரிக்கா அதிபருக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாரி. அவன் தான் அவருக்கு கீழ எல்லாமே சொல்லி, இப்போ அமெரிக்காவுல என்ன நடக்குது? எப்படியெல்லாம் நடத்தணும்? அப்படின்னு அவன் நெறைய விஷயங்கள கைடன்ஸ் குடுக்கக்கூடியவன். அப்ப அப்படிப்பட்டவன் வந்து சுடப்பட்டு நேத்து இறந்துட்டான். அவன் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர் அவன்லாம். ஆனா என்ன வாழ்க்கை? அவ்வளவுதான் முடிஞ்சுது. இப்ப எதுக்கு இத சொல்றேன்? பணம் இருந்துட்டா மட்டும் சந்தோஷம் வந்துருமா? பணம் இருந்துட்டா மட்டும் பதவி வந்துருமா? பதவி வந்துட்டா மட்டும் வாழ்க்கை சந்தோஷமா அமையுமான்னா அமையாது. அந்த பதவி, பணம், அந்த பகட்டு இதுவே வாழ்க்கைய முடிச்சிரும். அப்ப இங்க வாழ்க்கையில உண்மையான அமைதியும், ஆனந்தமும், சந்தோஷமும் நம்மை நாம் அறிவதில் தான் இருக்கே தவிர, வெளி விஷயங்கள்ல கிடையாதுங்கிறத நேற்றைய நிகழ்வு நமக்கு காட்டிக் குடுத்தது. ஏன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரனும் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. ஒரு ஷாட் தான். ஒரே ஒரு ஷாட் அடிச்சான். புல்லட் ஷாட். அங்கேயே ஸ்பாட் அவுட். அப்ப அது மாரி இங்க மரணம் அப்படிங்கிறது எந்த ரூபத்துல வேணா வரலாம். அது பணக்காரனா, ஏழைன்லாம் பார்க்காது. ஆனா மரணம் அடையும்போது, நான் இந்த மனித பிறவியினுடைய மகோன்னதத்த புரிஞ்சுக்கிட்டேனா, அதனுடைய மகத்துவத்த நான் அனுபவமாக்கினேனா, அப்படின்னு யாருக்கு புரியுதோ, அவன் தெய்வீக மனிதனா மாறுகின்றான். தெய்வாம்சம் பொருந்தியவன் ஆகிறான் அப்படின்னு எங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப நமக்கு புதையல், அது மிகப்பெரிய ஒரு புதையல் நம்மிடத்திலேயே இருக்கு. ஆனால் அது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றோம். அது வந்து நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை என்று எங்க சாஸ்திரம் சொல்லி, நம்ம புரிய வைக்க பாக்குது. அப்ப நமக்கு தேவையான வேண்டியவைகள் அனைத்தையும்
வழங்க வல்ல ஒன்று தன்னுள் தன் இதயத்தில் இருப்பதை மனிதன் அறிவதில்லை. துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அதை அவன் முற்றிலும் அறியாமலும் இல்லை. ஏனெனில், அவன் தினமும் அந்த இறையுலகத்திற்கு சென்று வருகிறான். எப்போது? எப்படி? தூக்கத்தில். எப்படி அவன் சென்று வருகின்றான்? தூக்கத்தில் தினந்தோறும் அந்த இறையுலகத்திற்கு அவன் சென்று வருகின்றான். இப்ப சாஸ்திரம் இத எப்படி நமக்கு சொல்லி புரிய வைக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப நீங்க வெளி உலகம் உங்களுக்கு விரிஞ்சதுன்னா, மனசு வேலை செய்யுது. உங்களுக்கு வெளி உலகம் ஒடுங்குதுன்னா, மனசு ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வெளி உலகம் உங்களுக்கு ஒடுங்கக்கூடிய நிகழ்வு எப்ப நடக்குது? தினந்தோறும் தூக்கத்தில் நடக்குது. அப்ப தினந்தோறும் நீங்க போய் தூங்கும்போது, உங்களுக்கு இந்த உலகம் உங்கள விட்டு போயிடுது. உறவுகள் உங்கள விட்டு போயிடுது. நேத்து நம்ம பாடத்துல சொன்னோம் இல்லையா? உலகமும் இருக்காது, உறவுகளும் இருக்காது. உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் தெரியாது. நீங்க ஆணா, பெண்ணான்னு தெரியாது. நீங்க இந்தியனா, இஸ்லாமியனான்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. நீங்க தூக்கத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுறீங்க. என்ன காரணம்? அந்த தூக்கத்துல நீங்க ஒடுங்குன இடம் தான் இறைவனுடைய இடம். பரமாத்மாவினுடைய இருப்பிடம். ஏன்னா, அங்க ஆகாசத்துல இருக்காரு. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உடல்லயும் சிறிய ஆகாசமாக, தகர ஆகாசமாக இறைவன் மையம் கொண்டிருக்கிறான். அங்க தான் நம்ம போய் ஒடுங்குறோம். அந்த இடத்துல நம்ம போய் ஒடுங்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு உலகம் தெரியாது. இறைவன் மட்டும் தெரியும். ஆனா, அங்க நம்ம இறைவனை உணர முடியாது. ஏன்னா, அங்க மனசு இல்லாததுனால. அங்க மனசே போய் ஒடுங்கிடுதுல்ல. மனசே போய் ஒடுங்கிட்ட பிறகு, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்ல. அதற்கான புரிதலுக்கும் இடம் இல்ல. ஏன்னா, மனது அந்த இடத்துல இல்லாத நிலையில இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதற்கு என்ன பண்றது? இங்க சொல்லிக் குடுக்குது. உண்மையான ஆனந்தம் இறைவனில் மட்டுமே உள்ளது. எனவேதான் தூக்கத்தில் பெறுகின்ற ஆனந்தத்தை இழக்க யாருமே தயாராக இல்லை. ஏனென்றால் பொன், பொருள், சுகபோகம், உணவு என்று எதை கொடுத்தாலும் ஒரு நாள் தூக்கத்தை மனிதனால் விட இயலாது அப்படின்னு நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். நான் ஏற்கனவே இத பத்தி பேசியிருக்கிறேன். இப்ப ஒருத்தன் 2, 3 நாள் தூங்காம அவன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் அவன்கிட்ட சொல்றான். "பாருப்பா, நீ ஒரு 5 நாள் தூக்கம் கெட்டீன்னா, உனக்கு 5,00,00,000 பணம். உனக்கு 5 பெட்டி நெறைய தங்க காசு. அப்புறம் வைர வைடூரியம் எல்லாமே குடுக்குறேன். ஆனா நீ 5 நாள் தூக்கம் கெடணும். ரெடியான்னு கேட்கிறான். அவன் ஓகேங்க. இவ்வளோ குடுக்குறீங்கல்ல, 5 நாள் தூக்கம் கெடுறது என்ன பெரிய விஷயமா? நான் பார்த்துர்றேங்க. அப்படிங்கிறான். சரி ஓகேன்ட்டு அந்த சவாலுக்கு ஒத்துக்கிறான் அவன். நாமளும் அந்த சவால ஏத்துக்கிட்டு ரூ. 5,00,00,000 பணம், 5 பெட்டி நெறைய தங்க காசு. 5 நாள் அவன் தூக்கம் கெடணும். இப்ப என்னன்னா, அவன ஒரு நாள் பார்ப்போம். சரிப்பா நீ தூக்கம் கெடு பார்க்கலாம். இன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான்? உட்கார்ந்துட்டு இருப்பான். விடிய விடிய அவன் அப்படியே தூக்கம் கெட்டு இருப்பான். நாம என்ன பண்ணுவோம்? ஆளுங்கள மாத்திக்குவோம். நாம தூக்கம் கெட முடியாதுல்ல. நம்ம இன்னைக்கு வேற ஒருத்தர், நாளைக்கு வேற ஒருத்தர் 5 பேர் அங்க பார்த்துக்கிற மாரி ஏற்பாடு பண்ணிடுவான். அவன் முதல் நாள் தூக்கம் கெடுறான்ட்டு அப்படியே முயற்சி பண்ணுவான். நல்லா அருமையா இருக்கும். எப்படியும் 5,00,00,000 சம்பாதிச்சிடலாம் விடு அப்படின்ட்டு அவன் முதல் நாள் தூங்காம அப்படியே தாக்கு பிடிப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறுநாள் அப்படியே டயர்ட் ஆவான். ஏன்னா இரவு பூரா சரியா தூக்கம் இல்ல. மறுநாள் காலையில அவன் தூங்கி ஆகணும். ஆனா டயர்ட் ஆகனாலும் தாக்கு பிடிப்பான். 5,00,00,000 இல்லையா பணம்? என்ன 1,00,00,000 2,00,00,000 5,00,00,000 5 பெட்டி வேற தங்க காசு. எப்படியாவது இத பிடிச்சிடணும்னு 2வது நாள் அப்படியே முயற்சி பண்ணுவான். நான் பார்க்கிறேன் இன்னைக்கு இப்படி எழுந்துட்டு இருக்கேன்ட்டு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா 2வது நாள் இரவு வர வர அவன அப்படியே முடியாது. கண்ணு தானா சொக்கும். அவன் என்ன பண்ணாலும் தாக்கு பிடிக்க முடியாது. டீ கொண்டு வாங்கன்னு டீ குடிக்கலாம். கண்ணுல தண்ணி ஊத்திக்கலாம். கண்ண கொஞ்சம் சூடு ஒத்தடம் குடுத்துக்கலாம். என்ன பண்ணாலும் அவன் 2வது நாள் இறுதியில அந்த விடியற் காலையில தானாவே தூங்கிடுவான். தூங்காம இருக்கவே முடியாது. மனிதன் என்றவன் தூங்காம ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி தூங்காம நீங்க இருந்தீங்கன்னா பைத்தியம் ஆயிடுவீங்க. அப்ப தூங்காம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலையில தானாவே கண் என்ன பண்ணும்னா, இயற்கை என்ன பண்ணும், நம்ம உடம்பு தான் இயற்கையாவே இருக்கிறதுனால, பிரபஞ்சமா இருக்கிறதுனால, நம்ம கண்ண சொக்க வச்சு தானாவே நம்மள தூங்க வச்சுடும். அப்ப ஏன் தூங்க வைக்குது? தினசரி ஒடுக்கம் நடக்குது. தினசரி இறைவனோட நம்ம ஒடுங்கி ஆகணும். அப்பதான் மறுநாள் நம்ம இயங்க முடியும். அப்ப அந்த இரவு நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இறைவனுடைய அந்த இருப்பிடமாகிய ஆகாச குகைக்குள்ள, இருதய குகைக்குள்ள போயி ஒடுங்கிடுவோம். அப்படி ஒடுங்கிட்டா நமக்கு அங்க தான் ரெஃப்ரெஷ் ஆயிரும். அங்க தான் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி, மறுநாள் காலையில எழுந்து சுறுசுறுப்பா வரோம். அப்ப நம்ம அந்த சுறுசுறுப்பா வர்றதுக்கு உண்டான ரெஃப்ரெஷ்மென்ட் பாயிண்ட் எதுன்னா, அந்த ஆகாசம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தகர ஆகாசம் தான் ரெஃப்ரெஷ் பாயிண்ட். அந்த இடத்துல நீங்க தூக்கத்துல அடையக்கூடிய அந்த நிலைய தூங்காமல் தூங்கி சுகம் பெற முடியும். அது ஞானிகள் புரிஞ்சுகிட்டு, அந்த டெக்னிக்க தெரிஞ்சுகிட்டு, அந்த தூக்கம் இல்லாமயே அந்த இறைவன அந்த இடத்துல அனுபவமாக்க முடியும். நீங்க தூங்கி தான் போய் அங்க அடையறீங்க. ஆனா தூங்கி அங்க அடையறதுனால என்ன ப்ராப்ளம் ஆயிடுது உங்களுக்கு? மைண்ட் இல்லாததுனால, நீங்க இறைவன்ல தான் ஒடுங்கி இருக்கீங்கன்னு தெரியாமயே தூங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இறைவனில் தான் ஒடுங்கி இருக்கிறீங்கன்னு தெரியாம தூங்குறது ஒரு அஞ்ஞானங்கிற மாரி, நீங்க உங்களையே யாருன்னு தெரிஞ்சுக்காம தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன் ராமசாமியா, குப்புசாமியான்னு தெரியல, கமலாவா, விமலான்னு தெரியல, ஆணா, பெண்ணான்னு தெரியல.
இந்தியானா, இஸ்லாமியனான்னு தெரியல இல்லையா? இப்ப இதெல்லாம் ஏன் தெரியல? மனசு இல்ல, தெரியல, தூங்கிட்டீங்க. அது எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? அஞ்ஞானம், அறியாமை. இறைவனிடத்திலேயே நீங்க போய் ஒடுங்குனாலும், நான் யார் என்று தெரிந்து கொள்ளாத ஒரு அஞ்ஞான நிலை, அறியாமை நிலையில உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இறைவனிடத்துல ஒடுங்கும் போதும், நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டு ஒடுங்குனா, அது அறிவு நிலை, விழிப்பு நிலை, இறைநிலை, பிரம்ம நிலை, பிரம்மானந்த நிலை. இத சாஸ்திரம் சொல்லுது. இதை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது. அந்த தூக்கம், இங்க தூங்காம விழிப்பு நிலையிலேயே இறைவனை நாம் பார்க்கின்ற ஒரு வைபவம், ஒரு அனுபவம் நிகழணும். அது எப்படி சாத்தியம்? அது தியானத்தால் சாத்தியம். சாதாரண தூக்கத்தால் சாத்தியம் இல்ல. தகர வித்யா தியானத்தில் சாத்தியம். அப்ப அந்த தியானத்துல நம்ம விழிப்போடு இருப்போம். ஆனா இறைவனோடு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய தகர வித்யா தியானத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆனந்தம், அந்த தூக்கம்ங்கிற ஒரு ஆனந்தத்த நம்ம ஏன் இழக்க விரும்புவதில்லைன்னா, அங்க ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? போய் தூங்கும்போது அமைதி ஆயிடுறோம். எந்த டென்ஷனும் இல்ல. இப்ப நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடன்காரன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, 1008 பிரச்சனை. ஆனா போய் தூங்கும்போது கடன்கார பிரச்சனையும் இல்ல, குடும்ப பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அமைதியா தூங்கிர்றோம். ஆனா தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகு தான் நமக்கு திருப்பி கடன்கார பிரச்சனை, 1008 பிரச்சனை வந்துடும். ஆனா தூக்கத்துல எதுவுமே தெரியாம தூங்குறதுனால, ஒவ்வொரு மனிதனும் அந்த தூக்கத்தை விரும்புகிறான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு வேணும்னா, எவ்வளவு பொன் பொருள் குடுத்தாலும், தூக்கத்தை மட்டும் எவனாலயும் இழக்க முடியாது. இழக்க விரும்ப மாட்டான். அப்படி விரும்புபவன் யாரா இருப்பான்? முட்டாளா இருப்பான். தூக்கம் வேண்டாங்க, எனக்கு பணம் குடுங்கன்னு சொன்னா, அவன் முட்டாள் தானே. ஏன்னா தூக்கத்த விட்டுட்டு பஞ்சனை வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்படி வாங்கி தூங்க முடியாம அந்த பஞ்சன வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அது மாரி வாழ்க்கையில தூக்கத்த விட்டு எதையும் பிடிக்க முடியாது. அப்ப இங்க தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா, அதை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதாக மாற்றிக் கொள்ளுகின்ற வித்தைக்கு பேரு தகர வித்யா என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம அந்த தூக்கத்துல போய் ஒடுங்குனோம்னா, அங்க நமக்கு யாருன்னு தெரியாம போற நிலை வந்து தகர வித்யாவுல இல்ல. தகர வித்யாவுல, தகர தியானத்துல நீங்க தூங்கிக்கிற நிலை மாரி இருக்கும். ஆனா, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்க உயர் பரிமாண அனுபவம். அப்ப இங்க இத வந்து சாஸ்திரம் பேசும்போது, இதயத்தில் உள்ளார் என்று தன்னுடைய சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்லுது. நிச்சயமாக இறைவன் இதயத்தில் உள்ளார். ஹிருதயத்தில் இருப்பவர் என்பதே ஹிருதயம் என்ற சொல்லின் பொருளாகும். இவ்வாறு அறிபவன் தினந்தோறும் இறையுலகிற்கு செல்கிறான். அதாவது இதயத்தில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவனை அறிபவன் தினந்தோறும் தூக்கத்தின் போது இறையுலகத்திற்கு செல்வதையும் அறிகிறான். அப்ப நிச்சயமாக இறைவன் இதயத்தில் உள்ளார் என்பதை ஹிருதயம் என்ற சொல்லே இங்கு சுட்டி காட்டுகிறது என்று இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. ஹிருதயா அப்படின்னா சான்ஸ்கிரிட். அப்ப ஹிருதி அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது இதயம் என்று தமிழ் வார்த்தை. அயம் அப்படின்னா இருப்பவர் என்று அர்த்தம். அயம் என்றால் இருப்பு என்று அர்த்தம். அப்ப இருதயத்தில் இருப்பவர். அப்ப அதுதான் ஹிருதயம். இறைவன் இதயத்தில் அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னா, ஹிருதி அயம். இதயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கணும். ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சீங்கன்னா, ஹிருதி பிளஸ் அயம் ஈக்குவல் டு ஹிருதயம் அப்படின்னு வருதும். இது சான்ஸ்கிரிட் வேர்டு. நம்ம இதயம்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? ஈதயம், இதயம்னு சொல்லுவோம். ஆனா சான்ஸ்கிரிட்ல ஹி போடுவோம். ஹா அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? அந்த ஹால ஹிய மாத்தி ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹிருதயம் என்றால் இதயத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இதயம் என்பது பௌதீக இதயமோ அல்லது பௌதீகத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இதயமோ இல்ல. அது நம்முடைய சகஸ்ரஹாரம், பிரம்மரந்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் உண்மையான இதயம். இந்த இதயம் பௌதீக இதயம் இருக்கிற இடம். அந்த இடத்துல உணர்ச்சி மையம். அங்க இறைவன் அனுபவமாக மாட்டான். இறைவன் அனுபவமாகின்ற இடம் உச்சந்தலை, பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல் என்று இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, இந்த மந்திரம் இறைவன் இதயத்தில் நிச்சயமாக உள்ளார் என்று இந்த மந்திரம் கூறுகிறது. இவ்வாறு அறிபவன் என்றால், இவ்வாறு இதயத்தில் இறைவன் எழுந்தருள்வதை அனுபூதியில் உணர்கின்றான் என்று பொருள் என்று இந்த இடத்துல பேசுது. இப்ப அனுபூதி பெற்றவனின் அடையாளம் என்ன? இப்ப இறைவனை தன்னுள் உணர்ந்து விட்டால், இப்ப நானும் அந்த இறைவனும் வேறு வேறு அல்ல அப்படின்னு தனக்குள்ள புரிஞ்சுகிட்டு அந்த உணர்வு மையத்தை ஒருத்தன் தொட்டுட்டான் அப்படின்னா, அந்த அனுபூதி பெற்றவனுடைய அடையாளம் என்ன? அப்படின்னா அவனுடைய அறியாமை அகழ்ந்து அவன் தூய அறிவாக திகழ்வதுதான் அனுபூதியினுடைய அடையாளம். அந்த அனுபூதி நிலையில, அந்த தூய அறிவு நிலையில, இங்க எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறதுங்கிற அந்த தெளிவு, அந்த ஞானம், அந்த புரிதல். அதுதான் அனுபூதி.
அங்க இறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு தூய அறிவு நிலை. அந்த அறிவு நிலையில தன்னையே எல்லாவற்றிலும் காணுகின்ற மிகப்பெரிய உயர் பரிமாண நிலை. அந்த உயர் பரிமாண நிலையில அந்த ஞானி, அந்த மகான் என்ன பண்றாரு? தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறார். எப்படி காண்கிறார்? உணர்வில் காண்கிறார், உயிரில் காண்கிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறார் அப்படின்னா, உருவத்துல காண்கிறார்ன்னு புரிஞ்சுக்க கூடாது. அங்க உணர்வில், உயிரில் காண்கிறார். தன்னை அந்த உணர்வாய், உயிராய் எல்லா இடத்திலும் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது, எல்லாருடைய உணர்வுக்கும் மதிப்பு குடுக்கிறார். எல்லாருடைய உயிருக்கும் மதிப்பு குடுக்கிறார். அவர்தான் ஞானி. இப்ப ஞானிங்கும்போது, இங்க அந்த உயிரும் நான் தான், இந்த உயிரும் நான் தான் அப்படின்னு புரியும்போது தான், வள்ளலார் போன்ற மகான்கள் என்ன சொல்றாங்க? வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன்னு சொல்றாங்க. அப்ப வாடிய பயிரை கண்டு ஒருத்தர் வாடுறாருன்னா, அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கு? தன்னுடைய உணர்வு மாரி தானே அந்த செடி கொடிக்கும் இருக்கும். அப்ப எனக்கு வர்ற வேதனை மாரி தானே அதுக்கும் ஒரு வேதனை இருக்கும். எனக்கு வர்ற பசி மாரி தானே அதுக்கும் ஒரு பசி இருக்கும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால, அந்த வாடிய பயிரை பார்த்தார். வள்ளலார் வந்து வாடிய பயிரை பார்த்தார். பார்த்த உடனே, அடடா! இந்த செடிக்கு தண்ணி ஊத்தாம இருக்கானுங்களே! இந்த பயிருக்கு தண்ணி ஊத்திருந்தா அது எதுக்கு வாடுது? நல்லா செழிப்பா தளதளன்னு நின்னுட்டு இருக்குமே! அப்ப அதுக்கு பசி இருக்கும் போல இருக்கு. யாருமே தண்ணி குடுக்கல அப்படின்னு கண்டு வாடுகின்றார். அந்த வாட்டம் எப்படி வள்ளலாருக்கு வந்தது? தன்னையே எல்லாவற்றிலும் காண்பதினால் வந்தது. நானும் உயிரு, அதுவும் உயிருன்னு பார்க்கறதுனால. அப்ப இங்க இருமைகளற்ற நிலை. அங்க உடல் வேற வேற. அது வந்து ஒரு பயிரினம். ஒரு நெல் பயிரா இருக்கலாம் அது. இவரு வந்து ஒரு மனித இனம். ஒரு மனிதனாக இருக்கலாம் வள்ளலார். ஆனா, இங்க மனித இனமாக இருக்கட்டும், ஒரு பயிரினமாக இருக்கட்டும். ஆனா 2க்குள்ளும் இருப்பது இறைவன் தானே. அந்த உயிர் தானே. அப்ப அந்த உயிர் தான் இறைவன் என்று உணர்கின்றவனுக்கு பேதமை கிடையாது. இருமைகள் கிடையாது. உடல்கள் கிடையாது. அவன்தான் அந்த தெய்வீக நிலையை அடைந்தவன். அப்ப அவனுக்கு இங்கு எல்லாம் சாத்தியம். எதுவும் சாத்தியம். அவன்தான் இறைவன். அப்ப அப்படிதான் இறைவன் இருக்கிறான். அதுதான் அனுபூதி பெற்றவனின் அடையாளம். இங்க அனுபூதி பெற்றவனுடைய அடையாளம் என்ன? இதுதான் அடையாளம். வேற என்ன அடையாளம்? எல்லாவற்றிலும் தன்னை காண்பது. தன்னை என்றால் தன் உயிரை காண்பது. அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு இன்னொரு உயிரை துன்புறுத்த தோணுமா? இன்னொரு உயிரை வதை பண்ணி சாப்பிட தோணுமா? இன்னொரு உயிரை கொல்லுவதற்கு தோணுமா? அப்படி யாருக்கும் தோணாது. அப்படிதான் ஞானிகள் இருக்கிறார்கள். அப்படிதான் வாழ்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய அடையாளம். அப்ப இந்த உலகம் யாருடைய மகிமையோ, அந்த இறைவன் அவர்கள் இதயத்தினுள் உறைகிறார். அவரை தரிசித்தால் எல்லா மயக்கங்களும் அகல்கின்றன. சந்தேகங்களும் மறைகின்றன. வினை பயன்களும் அழிகின்றன என்று நம்ம ஏற்கனவே முண்டக்க உபனிஷத்துல இதை பற்றி விரிவாக பார்த்திருக்கிறோம். அதை உங்களுக்கு இங்க ஞாபகப்படுத்துறேன். முண்டக உபனிஷத்தும் இதை சொல்லுது. இந்த மாதிரி யார் ஒருவன் தன் இதய குகையில் இருக்கின்ற இறைவனை உணர்கின்றானோ, அவனுடைய அறியாமை அகல்கிறது. அந்த இறைவனுடைய மகிமை அவனிடத்திலே பெருகுகிறது. அவனுடைய மனமயக்கங்கள் எல்லாம் அகல்கின்றன. சந்தேகங்கள் மறைகின்றன. வினை பயன்கள் நீங்குகின்றன என்று முண்டக உபனிஷத்துல பார்த்தோம். அப்ப அறியாமை அகலும் போது தன்னை பற்றியும், இறைவனை பற்றியும், பிற உண்மைகளை பற்றியும் எல்லாம் தெரிய வருகிறது. தினமும் தூக்கத்தில் இறைவனிடமே தங்கி வருவதையும் அவன் உணர்கின்றான். அப்பொழுது மட்டும்தான் அவனுக்கு உண்மை புரியும். அந்த விழிப்பு நிலைங்கிறது என்ன? ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது என்ன? அப்ப உண்மையான விழிப்புங்கிறது என்ன? நாம இப்ப இந்த உலகத்துல விழிச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலை என்ன? 2க்கும் வித்தியாசம் புரியும். ஏன்னா விழிப்பு அப்படிங்கிறது தன்னை உணர்ந்து விழித்துக் கொள்வது. சும்மா கண்ணை திறந்துகிட்டு வேடிக்கை பார்க்கறது இல்ல. விழிப்பு நிலை அப்படின்னா, இப்ப வள்ளலார் வந்து விழித்திரு அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக, நான் கண்ணை திறந்துட்டு இருக்க சொல்லிட்டாருங்க. நான் இனிமேல் தூங்கவே மாட்டேங்க. அப்படின்ட்டு தூக்கம் கட்டிக்கிட்டு இருப்பது எப்படி ஒரு முட்டாள்தனம்? அப்படி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறான். பசித்திருன்னு வள்ளலார் சொல்லிட்டாருன்னு ஒரு கூட்டம் சாப்பிடாமயே இருக்குது. அது என்ன சொல்லுது? பெருமை அடிச்சுக்குது. நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? பசித்திருன்னு சொல்லிட்டார் வள்ளலார். அதனால நான் பசியோடு இருப்பேன். அதனால உணவின்றி வாழும் கலை. உணவில்லாமயே வாழ முடியும் தெரியுமா? அப்படின்னு எல்லாம் ஒரு பீடா விட்டுட்டு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா புரிதல் இல்ல. அரைகுறையா புரிஞ்சுக்கிறது. விழித்திரு, பசித்திருன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. தனித்திருன்னு சொல்லிட்டாருன்னு தனியா போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டது. தனித்திருன்னு வேற வள்ளலார் சொல்லிட்டாருங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்? தனியா ஒரு குகையில போய் இருந்துக்க போறேன். அதனால நான் யாருமே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குகையை தேடி போறான். ஆனா உண்மையில தனித்திருன்னா என்ன? அர்த்தம் என்ன? வள்ளலார் என்ன நோக்கத்துல நமக்கு சொன்னார் தனித்திருன்னு? இங்க தனித்து இருக்கிறது நான் மட்டும் தான் இருக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே இல்ல. என்னிலே எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் தனித்திரு. ஏன்னா பிரம்மம் மட்டும் தான் சத்தியம். ஜகத் மித்யா. அப்ப இறைவன் மட்டும் இருக்கிறான். அவன் தனித்து தான் இருக்கிறான். அவனிடத்துல எதுவுமே இல்ல. ஆனால் அவனிடத்துல எல்லாம் இருப்பது போல தெரியுது. அதுதான் நேத்து இந்த ப்ரொஜெக்ஷன்ல நானு எப்படி படம் வெளிப்படுதுங்கிறதுக்கு உதாரணம் குடுத்திருந்தேன். பழைய சாந்தோக்கிய உபநிஷத் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு அது புரியும். ஒரு ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒளி பாய்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள வெளியே கொண்டு வந்து திரையில ஓட்டுது. ஆனா அத்தனை விஷயங்களும் ப்ரொஜெக்டருக்குள்ள தான் இருக்கு.
ஆனா ப்ரொஜெக்டர் தான் வெளிப்படுத்தணும்னா ஒரு ஒளி வெளிய வரணும். அந்த ஒளி வெளிய வந்ததுக்கு பிரதிபிம்பிப்பதற்கு ஒரு வெள்ளை திரை தேவைப்படுது. அப்ப ஒரு வெள்ளை திரை தான் இங்க கண்ணாடி. அந்த கண்ணாடியில் தான் இப்ப நாமெல்லாம். நம்முடைய மனசு தான் இங்க வெள்ளை திரை. நம்முடைய மனசு தான் கண்ணாடி. அப்ப இங்க இறைவன் நம்மிடத்திலேயே தூய அறிவாக இருந்துகிட்டு நம்ம மூலமா பிரகாசிக்கிறான். அப்ப பட்டு பிரதிபிம்பிக்கும்போது நமக்கு இந்த உலகம் விரியுது. அப்ப இந்த உலகத்துல இத்தனை விவகாரங்கள் நடக்குது. ஆனா இதெல்லாம் உண்மையா? வெள்ளை திரையில ஓடுற சீன் எல்லாம் உண்மையா? உண்மை கிடையாது. ஆனா உண்மை போல தெரியும். வெள்ளை திரையில படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா உண்மை போல அந்த சீன் இருக்கும். ஆனா அந்த வெள்ளை திரையில இருக்கிற படம் எப்ப ஆஃப் ஆகும்? ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிட்டா படம் ஆஃப் ஆயிடும். அப்ப அது மாரி இங்க நம்மிடத்துல இருக்கிற இறைவன் உயிர் ஆஃப் ஆயிட்டா, இங்க படம் நின்னுடும். அப்புறம் வெறும் டெட் பாடி தான். அப்புறம் என்னங்க நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு, இப்ப பேச மாட்டேங்கிறாரு. நேத்து வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு, இப்ப பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, அந்த லைட் ப்ரொஜெக்டர் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரொஜெக்டர் லைட் ஆஃப் ஆன உடனே படம் வர்றது நின்னு போச்சு. அவ்வளவுதான். அது எதுவுமே வேலை செய்யாது. அப்ப டெட் பாடி. அப்ப ஒயிட் ஸ்கிரீன் அவ்வளவுதான். வெறும் பிளைன் ஸ்கிரீன். அப்ப பிளைன் ஸ்கிரீனா இருக்கிற நாம இவ்வளவு விவகாரத்துக்குள்ள ஈடுபட எப்படி முடியுது? நமக்குள்ள உயிர் இருக்கிறதுனால, உணர்வு இருப்பதினால. அப்ப ப்ரொஜெக்டர் லைட் ஆன்ல இருக்கிறதுனால, இதெல்லாம் நம்மளால சாத்தியமாக்க முடியுது இல்லையா? இப்படித்தான் இறைவன் நமக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அவனுடைய வைபவத்தை வெளிப்படுத்துவதற்காக வெள்ளை திரையை பயன்படுத்திக்கிறான். ஆனா அந்த வெள்ளை திரை இருந்தால்தான் அவன் வெளிப்படுவான். இல்லைன்னா ப்ரொஜெக்டருக்குள்ளேயே படம் ஓட்ட முடியாது. ப்ரொஜெக்டருக்குள்ள எப்படி படத்தை ஓட்டுவீங்க? ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளியே ஒரு பீம் வரணும், ஒரு லைட் வரணும். அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு ஸ்கிரீன்ல படணும். அப்பதான் படம் ஓடும். அப்ப அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இறைவன் இந்த வைபவத்தை உண்டு பண்றான். அதுதான் இந்த பிரபஞ்சம் என்கிற விஷயம். அதுலதான் நாம இருக்கிறோம். நம்முடைய மனசு இருக்கு. அப்படிதான் இங்க எல்லாமே இயங்கிட்டு இருக்கு, இயக்கத்துல இருக்குங்கிறத இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம இங்க தூங்காமல் தூங்கி விழித்துக் கொண்ட நிலைங்கிறது என்ன? இதை உணர்வதுதான். விழிப்பு நிலைங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கணும். நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் இங்க நம்ம விழிச்சுக்கிட்டா, அப்ப இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அவன் இப்படி எல்லாம் தன்னுடைய வைபவத்தை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி இப்படி உறவாடி கொண்டிருக்கிறான் இந்த உலகத்துல. அப்படின்னு நமக்கு புரியும். அந்த நிலைக்கு பேரு விழிப்பு. அந்த விழிப்பு நிலையில இருக்க சொல்றார் வள்ளலார். அதான் விழித்திரு. பசித்திரு. என்ன பசி? சாப்பாட்டு பசி இல்ல. இது மாதிரி ஆன்மீக விஷயத்த தெரிந்து கொள்ளணுங்கிற பசி, தாகம். அது வேணும் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி பசி வரணும். ஏன்னா என்னைக்கு நீங்க சாந்தோக்கிய கிளாஸ் எடுப்பீங்க? அத நான் உடனே கலந்துக்கணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி, அந்த தீவிரம், அந்த நாட்டம் இருக்குல்ல, அதுக்கு பேரு பசி. அந்த பசி, அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து நான் இன்னும் இறைத்தன்மையை எனக்குள்ள அனுபவம் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த பசி தான் பசித்திருங்கிறாரு. சாப்பிடாம நீ பசித்திரு, அப்படியே பசிய பட்னியா கெட அப்படின்னு சொன்னார்னா, அப்படி பசித்திருன்னு சொன்ன வள்ளலார் அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவாரா? கொஞ்சமாவது நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்ல. பசித்திருன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்ப சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. எப்ப வந்தாலும் அந்த அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய ஆசிரமத்துல அங்க வடலூர்ல அந்த விளக்கு அணைக்காம அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்க தினசரி உணவு தயாராகிட்டே இருக்கு. வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பசித்திருன்னு சொல்லிட்டு வள்ளலார் முரண்பாடா வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரானா, அவர் சொன்ன பசித்திரு இந்த பசித்திரு. இந்த ஆத்ம ஞானத்தை, அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பசி வரணும். அப்படி வந்தா தான் அந்த பசி அடங்கும். அந்த பசி அடங்கினா தான் நாம யார் என்று நமக்கு தெரியும். நாம இங்க சாப்பிடாம இருக்கிறது இல்ல பசித்திருங்கிறது. அப்ப இங்க இத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. தனித்திருங்கிறது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்பதை இங்க சொல்றாங்க. இப்படிதான் ஞானிகள் பூடகமா பரிபாஷையில பேசுறாங்க. அத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. அதுக்கு தான் அறிவு தேவைப்படுது. அந்த அறிவு நமக்குள்ள மலர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இங்க இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூங்கும்போது இறைவனோட நம்ம போய் ஒடுங்குறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம போய் நம்மள மறந்துட்டு ஒடுங்கக்கூடாது. அப்ப விழிப்பு நிலையில தூங்காமல் தூங்குகின்ற அந்த விழிப்பு நிலை அனுபவம் நமக்கு எங்க உருவாகும்னா, புத்தி விழித்துக் கொள்ளும்போது விழிப்பு நிலை உருவாகும். அதாவது தூக்கத்துல மனசு இல்லாம போயிடும். ஆனா விழிப்பு நிலையில இதே மனச அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, அது புத்தியா பிரகாசிக்க தொடங்கும். அப்ப புத்தியா பிரகாசிக்க தொடங்கும்போது, அது இறை அறிவா மாறிடும். அங்க இறைவன் பிரகாசிப்பான். அந்த இடத்துல எல்லாம் புரியும். அதுதான் உண்மையான விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலைக்குள்ள நம்ம போறது தான் இங்க நம்ம எல்லாமே முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு அருமையான தியான முறை தான் இந்த தகர வித்யா என்ற தியான முறை. அப்ப என்ன தூக்கத்தில் மனிதன் இந்த இறைவனிடம் சென்று வருகிறானா என்றெல்லாம் கேலி பேசுபவர்கள், ஒரு நாளேனும் தூங்கும் 6 மணி நேரமோ அல்லது 8 மணி நேரமோ அதில் என்ன நிகழ்ந்தது என்று முழுவதையும் நினைவு கூற இயன்றால் நல்லது. ஆனால் உண்மையில் நன்றாக தூங்கும் நேரத்தில் மனைவியோ மகனோ ஏதோ முக்கியமான ஒரு கேள்வி கேட்க அதற்கு இவன் ஏதோ சம்பந்தமில்லாமல் உளறி இருப்பான்.
காலையில் அவர்கள் அதை சொல்லி சிரிப்பார்கள். இன்னும் உறக்கத்தில் கனவு கண்டு உளரும் பலரும் உள்ளனர். இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, மனிதன் 24 மணி நேரமும் நாத்திகம் பேசுகின்றவனையும் சேர்த்துத்தான் இங்க நம்ம பார்க்கணும். தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைக்க இயலாத நிலையில் தான் இறைவன் அவனை படைத்துள்ளான் என்று பார்க்க முடிகிறது. அப்ப இங்க இந்த படைப்பின் அம்சம் என்ன அப்படின்னா, இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த வெள்ளை திரையில விதவிதமான காட்சிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். விதவிதமான காட்சிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அந்த காட்சிகள்னால் உண்மையில் அந்த வெள்ளை திரை பாதிப்பது கிடையாது. ஏன் பாதிப்பதில்ல? காட்சியில ஒரு குண்டு வெடிக்கிற மாரி சீன் அப்படியே பத்தி எரியும்போது, அந்த குண்டு வெடிச்ச நெருப்புல அந்த ஸ்கிரீன் எரிஞ்சு போகுமா? எரிஞ்சு போகாது. அதே மாரி ஒரு காட்சியில பயங்கரமான மழை பெய்யுற மாரி ஒரு சீனு. அப்படியே சரியான அடைமழை பெய்யுது. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரீன் அப்படியே நனைஞ்சு போகுமா? நனையாது. அப்ப இங்க அந்த வெள்ளை திரையில விதவிதமான காட்சிகள் தோன்றி மறையலாம். ஆனா அந்த காட்சிகளால் திரை பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல இங்கு ஞானிகள் இந்த உலக விவகாரங்களில் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் பிளைன் ஸ்கிரீனு அந்த இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில இதுல ப்ரொஜெக்ஷன் ஆகி என் மேல எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த விஷயத்த நான் ஏன் வொரி பண்ணிக்கணும்? இத பத்தி நான் ஏன் கவலைப்பட்டுக்கணும்? எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்ல. இது என் மேல ஓடுற படம். என் மேல ஓடுற சினிமா. இதுக்கு போய் நான் ஏன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? குண்டு வெடிச்சிருச்சுன்னு பதறுவதுக்கோ, அல்லது கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்ட்டு கோயில் கோயிலா போய் சுத்துறதுக்கோ இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இதுதான் ஞானிகள் நிலை. பகவான் ரமண மகரிஷி அப்படிதான் இருந்தார். பகவான் ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிக்கும்போது, அவருடைய பயோகிராஃபில ஒரு இடத்துல பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டில இருந்து வருகின்றார்கள். அவர சந்திக்க வராங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், வெளிநாட்டினர்கள் எல்லாம் வராங்க. இந்த மாரி வெறும் கோமணத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்தியாவுல இது மாரி நெறைய சாதுக்கள் இருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். அது மாரி சாதுக்கள் எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். இமாலயாவுல நெறைய பேர பார்த்தோம். தமிழ்நாட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு உங்கள பார்க்க வந்திருக்கோம். இப்ப நீங்க இப்படி வெறும் கோமணத்தோட உட்கார்ந்திருக்கீங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப 2ஆம் உலக வார் நடந்துட்டு இருக்கு. 2ண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கு. இப்ப 2ண்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ உயிரினங்கள் கொல்லப்படுது. அங்க எத்தனை பேரோ இறந்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க, பேப்பர்ல படிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இத பத்தி வருத்தமே இல்லையா? கவலையே இல்லையா? அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் என்ன அழகா சொல்றாரு பதில் தெரியுமா? ஆமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நல்லா படம் ஓடிக்கிட்டு இருக்கிறத என்னால ரசிக்க முடியுதுன்ட்டாரு ஒரே வார்த்தை. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்த நான் ரசிக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். மற்றபடி இந்த படத்துல இருக்கிற சீன மாத்துறதுக்கு இங்க ஒண்ணும் தேவையில்ல அப்படிங்கிறாரு அவரு. படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த படத்த நான் பார்க்குறேன். பார்வையாளனா இருக்கிறேன். உலக போருங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு துக்கத்த குடுக்குற விஷயமா இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் படத்துல நடக்கிற சம்பவங்களா தான் நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அவர் பேட்டி குடுக்குறாரு. இது அவருடைய பயோகிராஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப எதுக்காக இத இங்க சொல்றேன்னா, ஞானிகள பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படம் போல. இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட மாட்டாங்க. எதுக்கு பாதிக்கணும்? அது எனது, என்னுடையது அப்படின்னு அவங்க நினைச்சா பாதிப்பு வரும். அது நம்மளுதுங்கிற அபிமானம் தான் காரணம். இப்ப நம்முடைய உறவுகள் மேல இருக்கிற அபிமானம். நெறைய பேர் இந்த ஆன்மீகத்துக்குள்ள உயர் பரிமாண நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா அபிமானத்த விட மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். பக்கத்து வீட்ல ஒரு பிரச்சனைனா இவனுக்கு பெருசா கவலையும் வராது, கஷ்டமும் தெரியாது. ஆனா தன்னுடைய வீட்ல பிரச்சனைனா கவலையும் வந்துரும், கஷ்டமும் தெரியும். ஆனா இந்த வேதாந்த சாஸ்திரத்த படிச்சுட்டு பேசலாம். வேதாந்தி மாரி பேசிக்கிட்டு இருக்கலாம். நடைமுறைக்கு வர முடியாது. ஏன் வர முடியல? அந்த உண்மை நிலை, அந்த எதார்த்த நிலைக்குள்ள போக முடியல. அதுக்கு காரணம் என்ன? பிராக்டிகல் இல்ல. வெறும் தியரிட்டிக்கல் நாலேட்ஜ். அதாவது பரோட்ச ஞானம், புத்தக அறிவு, அனுபவ அறிவு இல்ல. அப்ப அனுபவ அறிவு வந்தா மட்டும் தான் நமக்கு இந்த உலகம் என்பது உண்மையில் திரைப்படம். இதுல நான் பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எது நடந்தாலும் அது நடக்கட்டும். அத அப்படியே நான் டேக் இட் ஈஸியா கடந்து போக முடியும். அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? அவர்கள் தான் ஞானிகள். அவர்கள் தான் மகான்கள். அவர்கள் தான் யோகிகள். அவங்களுக்கு இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் இருமைகள் கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஏனென்றால் உலகம் உண்மையில் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் மனம் கற்பித்துக் கொண்ட உலகம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இதுல மயங்க மாட்டாங்க, பாதிக்க மாட்டாங்க. தெளிவா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம ஞானிகள்னு சொல்றோம், மகான்கள் சொல்றோம், ரிஷிகள்னு சொல்றோம். ஆனா ஞானி மாரி வேடம் போட்டுக்கிட்டு ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறவன எப்படி நம்ம ஞானின்னு சொல்ல முடியும்? அவன அஞ்ஞானின்னு தான் சொல்லணும். ஆனா அவன் ஞானி மாரி வேடம் போட்டுக்கிட்டு, வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே பயங்கரமா உத்ராட்ச கொட்டைய கழுத்து நெறைய மாட்டிக்கிட்டா அவன் ஞானி ஆயிடுவானா? கழுதைக்கு, எருமைக்கு கூட நீங்க உத்ராட்ச கொட்டைய மாட்டி விடலாம். கழுதைக்கு கூட நீங்க உத்ராட்ச கொட்டைய போட்டு விடுங்களேன். அதுங்களும் பார்த்தா ஞானி மாரி தெரியும். ஆனா ஞானம் அடைஞ்சிடுச்சா? அப்படியெல்லாம் அடைய முடியாது. ஞானம் என்பது என்னன்னா, நமக்குள்ள இருந்து மலர்றது. நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படின்னு நமக்குள்ள இருந்து மலருவதற்கு பேர் தான் ஞானம். அதுதான் விஸ்டம். அப்ப அந்த நிலை, அந்த தெளிவு, அது நமக்குள்ள வந்துட்டா நம்ம ஞானி ஆயிட்டோம். ஆனா அந்த ஞானிங்கிற நிலையில, அந்த ஞானிக்கு தன்னை ஞானின்னு தெரியாது. அந்த ஞானிய பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா இருப்பான்?
நான் பிரம்மம்னு தெரியும். நானே எல்லாமா இருக்கிறேன் அப்படின்னு ஞானிக்கு தெரியும். ஆனா பார்க்கிறவன் தான் அவன ஞானின்னு சொல்லுவான். பாருங்க அவர் நல்லா தெளிவா இருக்காரு. நல்ல அந்த நிலைக்கு போயிட்டாருங்க. அவர் ஒரு ஞானிங்க அப்படின்னு பார்க்கிறவன் தான் அவர ஞானின்னு சொல்லுவானே தவிர, ஞானி தன்னை ஒருபோதும் ஞானி என்று சொல்ல மாட்டான். சொல்லிக்கவும் முடியாது. ஏன் சொல்றதுக்கு இன்னொரு பொருள் இல்லையல்ல. இன்னொரு பொருள் இருந்தா தானே, "ஏங்க நான் ஞானிங்க" அப்படின்னு போறவர்கள்லாம் கூப்பிட்டு காட்டிட்டு இருக்கிறதுக்கு. இன்னொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்றதுக்கு இன்னொருத்தர் இருந்தா தானே. அவரே எல்லாமா இருக்கிறதுனால, அவர்கிட்டயே எல்லாமே ஒடுங்கிட்டதுனால, சொல்றதுக்கு இன்னொரு செகண்ட் பெர்சன் இல்ல. தேர்ட் பெர்சன் இல்ல. அப்ப அவர் அவரா இருக்கிறார். அவர் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், அந்த தூய அறிவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய பிரகாச வெளிச்சத்தை பார்க்கின்ற நாம் தான் அவரை ஞானி என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் இருமையில் இருப்பதினால அவரை ஞானின்னு சொல்ல முடியும். ஆனா ஒருமையில் இருக்கின்ற ஞானி தன்னை ஒருபொழுதும் ஞானி என்று சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஞானியாவே இல்ல. அவர் பிரம்மம் ஆயிட்டார். அந்த பேரானந்த நிலையில, அந்த பரமானந்த நிலையில இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தன்னை பெரிய ஆள்ன்னு காட்டிக்க மாட்டாங்க. அவங்களா இருந்துட்டு இருப்பாங்க. மற்றவர்கள் தான் அவர்களை தூக்கி விடுவாங்க. அப்படிதான் இந்த உலகத்துல நமக்கு வெளிப்பட்டார்கள் ஞானிகள் எல்லாம். அப்படிதான் ரமண மகரிஷி வெளிப்பட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளிப்பட்டார். இப்படிதான் மகான்கள் எல்லாம் வெளிப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பாடம் வந்து இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இதனுடைய அடுத்த பகுதி அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.